இப்போ ஆடிட்டரா போறாங்க அப்படின்னா, மத்தவங்களுடைய கணக்கு வழக்குகள் பார்த்துக்கிறது, மத்தவங்களுடைய பொறுப்பை இவங்க வாங்கி பண்றது, இன்னும் சொல்லப்போனா நம்பிக்கையானவர்களாவே இருக்கறக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இவங்கள நம்பி எவ்வளோ வேணாலும் பணம் குடுத்துட்டு போலாம். இவங்க பார்த்துக்குவாங்கன்னுலாம் ஒண்ணு இருக்கும். கேஷியர் மாரியான வேலைகள்லாம் வந்து கும்பத்துக்குள்ள புதன் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். இப்ப புதன் வக்ரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, கும்பத்துல இருக்கவங்களுக்கு. இவங்க வந்து நம்பர் 2 பிசினஸ் ரிலேட்டடா யோசிக்கிறதும், என்ன பண்ணுனா நம்மனால சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற தாட்டுமே இவங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாவே போகும். இப்ப இவங்களுடைய டேலண்ட்ட இன்னொருத்தவங்க ஒழுங்கா யூஸ் பண்ணிக்கல அப்படிங்கிறப்போ புதன் வக்ரமா யோசிக்க ஆரம்பிக்கும். ஏன் நம்ம இப்படி பண்ணுனா என்ன? அப்படின்னு ஒரு ரிவர்ஸ் திங்கிங்கிறது போகும். புதன் நல்லபடியா இருக்கு அப்படின்னா, ஃபேமிலிய எல்லாமே கொஞ்சம் கரெக்ட்டா வச்சுப்பாங்க. சோஷியலைசிங் ரொம்ப நல்லா இருக்கும். பப்ளிக் ரிலேஷன் ஓரியன்டடான ஜாப் எது வேணாலும் இவங்க எடுத்து பண்ணலாம். மக்களோட மக்களா கான்வர்சேஷன் வச்சுக்கிற எந்த தொழிலுமே இவங்களுக்கு நல்லா செட் ஆகும். மைக்ல பேசுறது, இது எல்லாமே வந்து இவங்க வந்து மத்தவங்களுக்காக சேவை செய்யறதுக்குன்னே பிறந்தவங்க தான் கும்பம். கவர்மெண்ட்லலாம் இருக்கிறாங்க அப்படின்னா, இந்த ஃபைல்ஸ்லாம் பத்திரமா வச்சுக்கிறது, எல்லாமே ஞாபகத்துல வச்சுக்கிறது, இந்த நம்பர்ஸ் முதற்கொண்டு ஞாபகமா வச்சு, இந்த வருஷம், இந்த பேர் எல்லாமே ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா, கும்பத்துல புதன் நல்லபடியா இருக்குன்னா, அவங்க அந்த அளவுக்கு வந்து தெளிவா இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம்.